நரேந்திர மோடி மே 26ஆம் தேதி பிரதமராக பதவியேற்றுக் கொள்கிறார். பிரதமர் பதவிக்கான நியமன கடிதத்தை மோடியிடம் ஜனாதிபதி அளித்தார். பாரதிய ஜனதா எம்பிக்கள் கூட்டம் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் ஆகியவற்றில் மோடி பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து அத்வானி மற்றும் ராஜ்நாத் சிங் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியை சந்தித்தனர். சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே, தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு, அகாலி தளம் கட்சித் தலைவர் பிரகாஷ் சிங் பாதல், லோக் ஜன்சக்தி தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் இதில் இடம்பெற்றனர். அப்போது நரேந்திர மோடியை ஆதரிப்பதாகவும் அவரை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதியிடம் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கையெழுத்திட்ட கடிதம் அளிக்கப்பட்டது. ஜனாதிபதியை சந்தித்த பின் நிருபர்களிடம் பேசிய ராஜ்நாத் சிங் மே 26ஆம் தேதி ராஷ்டிரபதி பவனில் பிரதமராக மோடி பொறுப்பேற்பார் என்று தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து ஜனாதிபதியை மோடி சந்தித்தார். அப்போது ஆட்சி அமைக்க மோடி முறைப்படி உரிமை கோரியதும் பிரதமர் பதவிக்கான நியமன கடிதத்தை அவரிடம் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி வழங்கினார். அதைத் தொடர்ந்து நாட்டின் 14வது பிரதமராக ராஷ்டிரபதி பவனில் 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மோடி பதவியேற்பார் என்றும் அவருக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைப்பார் என்றும் ராஷ்டிரபதி பவன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. राष्ट्रपति जी को कॉल ऑन करने के लिए आया था. राष्ट्रपति जी ने विधिवत रूप से मुझे चिट्ठी दी है. अब मुझे शपथ समारोह के लिए जो हम लोगों ने तय किया है 26 इवनिंग में एट 6 PM यही शपथ समारोह होगा. आप सबको भी बहुत बहुत धन्यवाद भैया. 543 உறுப்பினர்களை கொண்ட லோக்சபாவில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் 336 உள்ளது. இதில் பாரதிய ஜனதாவுக்கு மட்டும் 282 உறுப்பினர்கள் உள்ளனர். ஆட்சி அமைக்க 272 உறுப்பினர்களின் ஆதரவு போதுமானது என்பது குறிப்பிடத்தக்கது.